வீடியோவோட எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. சீரினா சீருவேன் கீரினா கீருவேன், அண்ணாத்த ஆடுறான் ஒத்துப்போ ஒத்துப்போ, தென்னாட்டு வேங்க தான் ஒத்துக்கோ. ஸ்டாப் இட். என்ன நடக்குதுங்க? இது என்ன ஹாஸ்டல்னு நினச்சிங்களா இல்லை உங்கள் வீடுன்னு நினச்சிங்களா? அவன் தான் புது பையன், அவனுக்கு நம்ம ஹாஸ்டலோட ரூல்ஸ் தெரியாது. உனக்கு தெரியாது என்ன கிரேஷ்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மறந்து போச்சா? 9 மணிக்கு மேலே லைட்லாம் எரியக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் சத்தம் இல்லாமல் தூங்குங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிக்கிற வேலையை பாருங்கள். ஏய் என்னடா வார்டன் இப்படி திட்டிட்டு போகிறாங்க? ஆமாண்டா, உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதில் நானும் மறந்துட்டேன். இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் படி 9 o'clock லைட்ஸ் ஆஃப் ஆகிடணும். சரிவா, என் கூட வந்து படுத்துக்கோ. சிங்கிளாக தான் தூங்கும், நான் தனியாகவே படுத்துக்கிறேன். மல்லாக்கப்படுத்து வெட்டத்தை பார்க்கறது என்ன ஒரு சுகம். ஏய் ஃபாத்திமா, அலாரம்லாம் கரெக்டாக வச்சுட்டல, காலையில் ஏந்து சொதப்பாதுல. ஃபாத்திமாவை நம்பினா கைவிடப்படாது. ஐயோ, இவங்க காலையில் எழுந்திருக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. லைட்டு வேற ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு வேற ஒரே பயமாக இருக்குது. நான் எப்படி இந்த நைட்டை ஓட்டுறதுன்னு தெரியல. யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட அந்த கதை சரி. ஏம்மா, அந்த சிரிப்பை கொஞ்சம் நிறுத்திட்டு நீ தூங்குறியா? எனக்கு கதையே தேவையில்ல. அந்த டார்ச்சை கொஞ்சம் நிறுத்தி தொலை. ஐயோ அம்மா, ஐயோ கீழே வேற விழுந்துட்டோமா? சரி யாரும் பார்க்கறதுக்குள்ள நைஸாக ஏறி போய் மேலே படுத்துருவோம். இன்னும் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. ஐயோ, அலாரம் வேற அடிச்சிடுச்சா? நம்ம போய் எல்லாரையும் எழுப்பி விடுவோம். ஹே லயா, வா வந்து மீராவை எழுப்பு. மீரா மீரா, பெட்ஷீட்டை இழுத்தாதான் சரிப்பட்டு வரும். ஃபாத்திமா, ஒன்றையும் சேர்த்து தாண்டி சொல்கிறேன். எழுத்துருங்கடி, எழுத்துருங்க. பாய்ஸ் எழுந்திருக்கிறதுக்குள்ளே ஒரு டவலாக கொடுக்குற, கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? இந்தா மீரா, அவனுக்கு நான் பிங்க் டவல் கொடுக்குறேன், கட்டிக்கோ. எங்கள் வீடியோஸ்க்கு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லோரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்பா, காலை கடன் முடிஞ்சுது. இப்போ ப்ரஷ் பண்ணுற வேண்டியதுதான். நாம் குளிக்கிறோம். இந்த வருண் பையன் எழுந்தானானே தெரியலையே. லா 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 லா. டேய் வருண், இன்னும் நீ தூங்கிட்டு தான் இருக்கியா? போச்சு போ, அங்கே தண்ணியே நின்று போச்சு. நீ இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. எழுந்துடுறா. உன்னால இப்போ அவங்களும் குளிக்கல பார்த்தியா? நாங்கள் குளிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாதுப்பா. ஏய், உன் சீனை கொஞ்சம் நிறுத்து, நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு துண்டை எடுத்து கொடு. ஏ ஆதி, கிரிஷ், பயப்படாதீங்க. இந்த வருண் இருக்கும் பொழுது எதுக்கும் கவலைப்படாதீங்க. சும்மா சொல்கிறாங்க, இருங்க நான் தண்ணி வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஐயோ ஆமாண்டா, தண்ணி நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. உன்னை நம்பினதுக்கு எங்களை நல்லா ஏமாத்திட்டடா வருண். அதுக்கு ஒரு வழி இருக்கு, வாங்க நான் காட்டுறேன்.
அதுக்கு நாம பாத்ரூம் பக்கத்துல இருக்கிற கிணறு கிட்ட போனோம். ஃபாலோ மீ. இதுதான் நான் சொன்ன கிணறு. ஃபர்ஸ்ட் பக்கெட்டை கிணத்துக்குள்ள போட்டுருந்தோம். இப்ப இந்த கயிறு எடுத்தீங்கன்னா தண்ணி மேல வரும். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. 3 வாளி என்ன, எத்தனை வேணாலும் ஐயா எடுப்பேன். இப்ப பார். ஃபர்ஸ்ட் எனக்கு விட்றா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ என்னோட டேர்ன் வரும். சேர்றா, எடுத்துன்னு போய் தோலை. ஐயோ அம்மா, என்னால முடியலையே. நீ ஏதோ வீரமா தண்ணி இறைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, இங்க வந்து பார்த்தா புஷ்அப் எடுத்துட்டு இருக்க. பேசுடி பேசு. என்னை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்குல்ல? என் கையை பார் எப்படி செவந்து போயிருக்குன்னு. இத்தனை வாளி தண்ணியை இந்த ஒரு சின்ன பையன் எப்படி தான் இறைப்பான்? வீரவசனம் பேச உன்னை மிஞ்ச ஆளே இல்லை. நவரு, நானே உனக்கு இறைச்சி தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம எண்டில் கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வார்டன் என்னை திட்டுறதுக்கு முன்னாடி நான் யார் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்புகிறவங்கள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் அனுப்ப போகிறோம். ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட்ஸை அள்ளிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.